கண்ணாடி உறவுகள். வாப்பா தம்பி, வா வா. வாசலிலே காத்திருந்த அப்பாவும் அம்மாவும் மகனை கண்ணவரடி முத்தமிட்டு வரவேற்றார்கள். ஏப்பா, பனையில் நின்றுக்கிட்டு நான் வந்த உடனே குரல் கொடுக்க மாட்டேனா? ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நேரம் ஆயிடுச்சு. உனக்காக காத்திருப்பதில் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா, சந்தோஷமே என்று வாஞ்சையாக சிரித்த அப்பா அவனது கைகளை பற்றி கொண்டார். தான் வந்த டாக்ஸியை அனுப்பிவிட்டு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் மணி. வாப்பா, சூடாக தோசை ஊற்றுகிறேன், சாப்பிடு என்ற அம்மாவே. இப்போ என்ன நேரம் தெரியுமா? காலையில் பார்த்துக்கலாம், விடுங்க என்றான். அம்மா உனக்காக காத்திருக்கிறாள், ஒரு தோசையாவது சாப்பிட்டு தூங்கு, நாளை நிதானமாக பேசலாம் என்றார் அப்பா மென்மையாக. சரிப்பா என்றபடி சாப்பிட்டு முடித்த மணி, அண்ணன் அண்ணி பசங்க எங்கப்பா, யாரும் இல்லை என்று கேட்டான். அவர்கள் எல்லாம் அண்ணியின் வீட்டுக்கு போயிருக்காங்க, காலையில் வந்து விடுவார்கள் என்றாள் அம்மா. அடுத்த நாள் காலையில் ஹாலில் கேட்ட பேச்சு குரலின் சத்தத்தில் விழித்து கொண்ட மணி அறையிலிருந்து வெளியே வந்தான். வாடா, நானே காலையில் கிளம்பி இங்கே வந்துட்டேன், நீ இப்போதான் எழுந்து வரலாம்னு யோசிக்கிற என்றாள் அக்கா. ஏம்மா, அவன் ராத்திரி வரும்போதே லேட் ஆயிடுச்சு, என்னதான் ஃப்ளைட் வந்தாலும் வசதியாக இருக்காதா? அதட்டினாள் அம்மா. என்னக்கா, நீ மட்டும் தனியாக வந்திருக்கிற, மாமா எங்க என்றான். என் கல்யாணம் முடிந்த கையோடு நீ கிளம்பி வெளிநாடு போனவன், இப்பதான் வந்திருக்கிற, நீதான் அவரை பார்க்க வரணும். அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, உன்னை தேடி வருவாரா என்று முறுக்கி கொண்டாள் அக்கா. இந்த வருஷம் உனக்கும் கல்யாணம் பண்ணணும், பெண் பார்த்து முடிக்கணும் என்று அப்பா வலியுறுத்த அம்மா காஃபியுடன் வந்தார். எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மணி பெட்டிகளை திறந்து அப்பா, அண்ணன், மாமாவுக்கு கை கடிகாரங்கள், அண்ணி அக்காவுக்கு அழகான கைப்பைகள், சென்ட், அழகு சாதன பொருட்கள், தங்கைக்கு புது மாடல் ஃபோன், குழந்தைகளுக்கு சாக்லேட்டும் விளையாட்டு சாதனங்களும் என்று அவரவர்களுக்கு வாங்கி வந்த பொருட்களை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். அவன் கையில் எடுத்த நகைப்பெட்டியை பார்த்து, ஹே தங்க வளையலா, எனக்கு தானே? ஏன் தம்பி, முன்னாடியே சொல்லியிருந்தா நல்ல டிசைன் சைஸ் எல்லாம் சொல்லியிருப்பேனே என்று அக்கா அவசரப்பட, வளையல்கள் உனக்கு இல்லை, அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வாங்கி வந்தேன். நான் என்ன டிசைனில் வாங்கி வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் என்று சிரித்தான். அக்காவின் முகம் சற்றே மாறியது, இருந்தாலும் சமாளித்து கொண்டாள். உன் கல்யாணத்தின் போது போட்ட நகை எல்லாமே அவன் வாங்கியதானே? அம்மா கூற, அக்காவுக்கு வாங்கி தந்தது போல எனக்கும் எல்லாம் வேண்டும் என்றாள் தங்கை. பார்த்தீங்களா, இந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும் என்று உங்கள் அம்மா பேச்செடுக்கும் முன்னே தம்பி வளையலோடு வந்து நிற்கிறார். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா பின் பார்த்து முன்னாடியே செல்ல பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்களோ, நமக்கு இப்பதான் தெரிய வருது என்று நுடித்தாள் அண்ணி. அண்ணி, ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க, நான் வளையல் வாங்கிட்டு வந்தது என் அம்மாவுக்காக தான் என்றபடியே வளையல்களை அப்பாவிட கொடுத்து, அப்பா, அம்மாவுக்கு நீங்களே போட்டு விடுங்கள் என்றான் புன்னகை முகமாக. நான் போன முறை வந்தபோதே அம்மாவின் பழைய கண்ணாடி வளையல்கள் ஒன்றை அளவுக்காக எடுத்துக்கிட்டு போனேன் என்றபடி அதையும் எடுத்து கொடுத்தான். அம்மாவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது, முகம் மலர்ந்தது. இப்போ எனக்கு எதுக்குப்பா? உன் அண்ணியை சொல்கிற மாதிரி உனக்காக வரப்போகும் பெண்ணுக்கு நிச்சயத்தின் போது
போடலாம் என்றாள் அம்மா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க தான் போட்டுக்கணும். இதை நீங்க கலட்டவும் கூடாது, யாருக்கும் இரவல் கொடுக்கவும் கூடாது என்றான் மென்மையாக. பின் அங்கிருந்த நாட்களில் அம்மா அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு செய்ய, அதை பார்த்த அண்ணி, என்ன இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு சின்ன பிள்ளை வசதி தான், ராஜ உபசாரம்தான் என்று கிண்டலடித்தாள். இவன் அங்கு ஓய்வு இல்லாமல் உழைக்கும் வாழ்க்கையை, நிலவில்லாத தனிமையை கடந்து இங்கு உள்ள அனைவருக்காகவே பாடுபடும் வாழ்க்கையை அவள் வசதியாக மறந்துவிட்டாள். ஒரு நாள், எனக்கு பதவி உயர்வு வரும் போல இருக்கு, வேலை பளு கூடும், பசங்களை டவுன் பக்கம் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அங்கேயே வீடு பார்த்து தனியாக போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அப்பா அம்மா இங்கேயே இருந்துக்கட்டும் என்றான் அண்ணன். அரச உத்தியோகம் என்றாலும் அரைக்காசு உத்தியோகம் தானே, செலவு கட்டுப்படியாக வேண்டாமா? நீங்கள் என்ன உங்கள் தம்பி மாதிரி வெளிநாட்டிலையா வேலை பார்க்குறீங்க என்று குறைப்பட்டாள் அண்ணி. பழமொழியை தனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொண்ட அன்னையின் சாமர்த்தியத்தை கண்டு வியந்து போனான் இவன். எனக்கு இங்கே நல்ல அரசு வேலை உள்ளது, நான் அப்பா அம்மாவை குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன், நீ உனக்கு கிடைத்த வாய்ப்பை விடாதே, வெளிநாடு சென்று படி, வேலை பாரு என்று தட்டி கொடுத்த அண்ணன் இங்கே. உங்க தம்பி எனக்கும் தம்பி மாதிரி தானே என்ற அண்ணி எங்க? என் தம்பி பார்த்து ஓகே சொன்னா மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்ற அக்கா எங்க? சின்ன அண்ணன் எது செய்தாலும் சரியாதான் இருக்கும் என்ற தங்கை எங்க? எல்லா உறவுகளின் அன்பும் அவரவர் தேவையின் அடிப்படையில் தான் இருக்குமோ? அவனை யாரும் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கவில்லை. ஒருவருக்காவது உனக்கு வேலை பிடித்திருக்கிறா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறா, சாப்பாடு ஒத்து வருதா, கிளைமேட் ஒத்து போச்சா, நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்று ஒரு வார்த்தைக்காவது சொல்ல தோன்றியதா என்று நினைத்து இவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அன்பை ஆதரித்து, பாசத்தை பகிர்ந்து, புன்னகை பூத்து, கனிவோடு கை கொடுத்து, எண்ணங்களை இசைந்து கண்ணாடியாக பிரதிபலித்த உறவுகள் இப்போது வெறும் கண்ணாடி சுவராக மாறிவிட்டன. காலப்போக்கில் பாசரச பூச்சு கரைந்து போனதுதான் காரணமோ? அன்று தொடர்கதையாய் இருந்த உறவுகள் இன்று விடை தெரியா விடுகதையாய் மாறிப்போனேனா? நான் அங்கே என்னவெல்லாம் கடந்து வரேன் என்பதை இவர்கள் உணர்வார்களா? மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு யோசித்து கொண்டிருந்தான். அவனை தேடி மாடிக்கு வந்தனர் அப்பாவும் அம்மாவும். அவன் அருகில் அமர்ந்த அம்மா அவனை தன் மடியில் ஏந்தி கொண்டு தலையை வடித்து கொடுத்தாள். உனக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விட்டோமோ? கண்ணு கேட்டாத தொலைவில் நீ கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் முன்னேற பாடுபடுகிறாய், நாங்கள் இங்கே சுகமாக இருக்கிறோம் என்று வருந்தினாள். அதெல்லாம் இல்லைம்மா, நான் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது அப்பா தானே, அப்பாவின் உழைப்பு தானே. நான் கஷ்டப்படவில்லை, அப்பாவின் உழைப்புக்கான பலனை அறுவடை செய்கிறேன் என்று சிரித்தான் மணி. நீங்க என்னப்பா மௌனமாய் இருக்கிறீங்க? தோளுக்கு மிஞ்சினால்தான் தோழன் என்பார்கள் என்று அமைதியாக ஆரம்பித்தார் அப்பா. நான் வாழ்நாளெல்லாம் சுமந்த சுமைகளை எந்த குறையும் இல்லாமல் நீ உன் தோளை ஏற்று நிற்கின்றாய். உன்னை போல் மகனை பெற்றது என் வாழ்வின் பெருமிதம். மணி மெதுவாக கேட்டான். அண்ணன் தனி வீடு போயிடுவாராம். அப்பா அம்மா நீங்கள் இங்கே உங்களால் சமாளிக்க முடியுமா? நான் வேண்டுமானால் இங்கேயே ஏதும் வேலை பார்த்து கொள்ளட்டுமா? அப்பா
மெல்ல சிரித்தபடியே கூறினார். வேண்டாப்பா, இது பேராசை அல்ல. நீ இப்போது வரை எங்களுக்காக வாழ்ந்தாய். இனிமேல் உனக்காக சற்று செல்வம் சேர்த்து சுதந்திரமாக உன் கனவுகளை விரிவுபடுத்து. இன்று உன்னிடம் எதிர்பார்க்கும் உறவுகள் நாளை எதுவும் தரமாட்டார்கள். உன்னிடம் இல்லை என்று ஏளனமாக பேசத்தான் செய்வார்கள். அதற்கு நீ வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காத, உன் நலனுக்காகவும் வளத்துக்காகவும் நானும் உன் அம்மாவும் இங்கேயே இருந்து என்றும் உனக்காக கடவுளை வேண்டிக் கொண்டே இருப்போம். அப்பாவின் வார்த்தைகள் நெஞ்சில் ஆழமாக பதிந்தன. அந்த நிசப்தத்தின் நடுவே தந்தையின் மௌனம் கம்பீரம், தாயின் மௌனம் பாசம் என்ற உண்மையை அவன் நன்கு உணர்ந்து கொண்டான்.